பிறந்திருக்கான், எனக்கு ராமசாமி பிறந்திருக்கான், எனக்கு கௌரி பிறந்திருக்கா அப்படின்னு எவனாவது சொல்றானா? இல்ல சார், எனக்கு குழந்தை பிறகு சார், ஏன்னா இன்னும் பேர் வைக்கல. அப்ப பிறக்கிற போது குழந்தைக்கு பெயர் இல்ல, அந்த ஆன்மாவுக்கு பெயர் இல்ல. 11ஆம் நாள் ஐயரை வரவழைச்சு புண்ணியாக வாசனம் எல்லாம் சடங்குகளை எல்லாம் செய்து முடித்து தாய் மாமனுடைய மடியில இட்டு வலது காதுல அதுக்கு என்ன பேர் வைக்கணுமோ பேர் வைக்கிறோம். பேர் வச்ச உடனே கிருஷ்ணன் பேர் வைக்கிறோம் வச்சுக்கோங்க. உடனே 3 தடவை இந்த மாமா சொல்லுவான், இந்த குழந்தைக்கு பெயர் கிருஷ்ணன் 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 மும்முறை ஓதணும். அது என்ன எல்லாத்துக்கும் மும்முறை தேவையா? கோர்ட்ல அமீனா கூட அப்படிதான் 3 தடவை கூப்பிடுவான். 3க்கு அவ்வளவு விசேஷம். ஏதாவது தப்பு பண்ணியா உன்னை விசாரிக்கிறது கிருஷ்ணன் அப்படிம்பார் ஜட்ஜு. உடனே அமீனா கிருஷ்ணன் 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 3 தடவை கூப்பிட்டா ஸ்திரமாகும். ஒரு தடவைக்கு 3 தடவை சொல்லுகிற போது அது சத்தியமாறுது. ஒரே பொய்ய 3 தடவை சேர்ந்தாம சொன்னா அது நிஜமாயிடுது. எத்தனை பேர் பழக்கத்துல பொய்ய 30 தடவை சொல்றான், 300 தடவை சொல்றான். மும்முறை சொன்ன உடனே கிருஷ்ணன் கூப்பிடுங்க, அந்த குழந்தைய திரும்பி பாக்குமா? பாக்க கிருஷ்ணா அது பாட்டுக்கு எங்கேயோ பார்த்துட்டு இருக்கு. தினம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு கூப்பிடணும். இப்படி ஒரு 2 மாசம் 3 மாசம் விடாத கூப்பிட்டா ஒரு 4 மாசம் கழிச்சு அந்த குழந்தை என்னமோ சத்தம் வருதே, கிருஷ்ணன் தான் தான் கிருஷ்ணன் தெரியாது, என்னமோ சத்தம் வருதேன்னுட்டு கிருஷ்ணா அப்படின்னு திரும்பி பார்த்து. நாம நினைப்போம் கூப்பிட்ட உடனே அதுக்கு விளங்கி போச்சு திரும்பி பார்க்கறது. இல்ல, ஏதோ சத்தம் வருது திரும்பி பார்த்து. ஒரு வருஷம் கழிச்ச பிற்பாடு கிருஷ்ணான்னு கூப்பிட்டாலும் சத்தம் வருது, கிருஷ்ணான்ற இந்த வைப்ரேஷன் வந்தா திரும்பி பார்க்கணும் என்ன எண்ணி திரும்பி பார்க்கணும். அப்பவும் தம் பேர் கிருஷ்ணன் தெரியாது. 3 வயசு ஆன உடனேதான் தம்பி உன் பேர் என்ன? கிருஷ்ணன். அப்ப தெருவில் போட்டான் கிருஷ்ணா திரும்பி பார்த்துட்டு வரேம்மா. அது போலதான் ஆண்டவன் சாமி பிறந்த நாள்ல இருந்து முருகா முருகா முருகான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். நாளுக்கு நாள் எனக்கு கஷ்டம் தான் வருதே தவிர ஒரு லாட்டரியில ஏதாவது பிரைஸ் அடிக்குதா? நாளுக்கு நாள் நான் லாட்டரி அடிச்சுட்டு இருக்கேன் சாமி. முருகா முருகான்னு கூப்பிட்டு பாக்குறேன். அவன் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறான், திருடுறான், அயோக்கியத்தனம் பண்றான், பிரத்தியாரோட சொத்துக்கு ஆசைப்படுறான், கெட்டவன்லாம் இருக்கான். அவன் கோயிலுக்கு கூட போதல, அவன்லாம் நல்லா இருக்கான். எந்த நேரம் முருகா முருகான்னு கோயிலுக்கு போறேன், குளத்துக்கு போறேன், நான் நாளுக்கு நாள் கஷ்டப்படுறேன் சாமி. இது ஏன்? அது அவரவர்களுடைய வினை பயன். என்ன நாம பூர்வ ஜென்மாக்களே முற்பிரிவுகளை தவறு செய்திருக்கிறோமோ அந்த தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிறோம். ஆண்டவன் பேர்ல தப்பு சொல்லக்கூடாது. முருகா முருகா கூப்பிடுறேன் வரல. உன் வீட்டுல உனக்கு பிறந்த குழந்தைய 3 வயசு கழிச்சுதான் அதுக்கு புரியுது தான் தான் கிருஷ்ணன் தான் தான் முருகன். குழந்தைகளுக்கெல்லாம் குழந்தையாக பரபிரம்மம் எங்க இருக்கோ அவன் வர வரையும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். முருகா 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 கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு சத்தியமா வருவான், அவன் ஏமாத்த மாட்டான். நம்ம புள்ள ஏமாத்திடும் 23 வயசு ஆன உடனே. ஏன்னா அது வேற எங்கேயோ ஏமாந்துருக்கு. வெளிநாடுகள்லாம் 13 வயசுலயே ஏமாத்தம். அப்பனும் கிடையாது அம்மாவும் கிடையாது, போயிடும். அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே எழுது, அங்கிருந்து ஒரு கார்டு அனுப்புவான், நேரம் கூட வரமாட்டான். மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் மை டேட், அவ்வளவுதான். நம்ம சமயத்தில் அப்படி கிடையாது. குழந்தைகளும் பெற்றோர்களும் ஒன்றாகவே வாழ்ந்து பழக்கப்பட்ட ஒரு சமுதாயம். அதனால்தான் நம்முடைய சமயத்துல ஒருவருக்கொருவர் பாச உணர்வுகள் அதிகம். மேலை நாடுகள்ல போனோம்னா இந்த பாச உணர்வு கிடையாது. ஏன்னா இந்த பையன் இருக்கான், அம்மா வேற அப்பா வேற. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான், யுவர் சில்ட்ரன் அண்ட் மை சில்ட்ரன் ஆர் பிளேயிங் வித் அவர் சில்ட்ரன். நம்முடைய சமயத்தில் அப்படி இல்லை. ஒரு மனைவி ஒரு கணவன். எங்கேயோ ஏமாந்த இடத்துல 2 மனைவி இருக்கு. அது ரொம்ப ரேர். தந்தை வழியிலே செல்லுவதை காட்டிலும் தாய் வழியிலே இறைவனை அடைவது சுலபம். எந்த ஒரு காரியத்துக்கும் தாயார் போன காரியம் நடக்கும், தகப்பனார் நடக்காது. ஏன்னா ஆம்பளை முரட்டு பய, கோபம் ஜாஸ்தி. எல்லா ஆம்பளைகளையும் சொல்லல, சிலது பாவம் சாது. எழுதின வாசல், ஆண் பிள்ளையா உள்ளவர்கள் எல்லாம் இந்த சங்கத்திலே வந்து பேச வேண்டும் என்று சொன்னான். எல்லா ஆண்களும் ஒன்று கூடினார்கள்.
பெண்டாட்டியை அதிகாரம் செய்யக்கூடிய திறமை உடைய ஆண்கள் சமூகம். நல்லா கவனிங்க. பெண்டாட்டிகளை அடக்கி ஆளுகின்ற ஆண்களுடைய ஆர்கனைசேஷன், ஒரு கான்ஃபரன்ஸ். அதுக்கு ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷன். அவன் வீட்டு வாசல்ல ஒரு போர்டு எழுதி போட்டிருக்கான். Come everyone, don't bother, don't worry, I am the boss of this house. என்ன தைரியம் பத்தியடா. அவன் வீட்டுக்காரி உள்ள இருக்கா, வாசல்ல போர்டு எழுதி போடுறான், I am the boss of this house ன்னு எழுதினான். உள்ளேந்து சத்தம் வந்து, என்னங்க எழுதுறீங்க அப்படின்னா, நான் வரேன் இரு. கீழே எழுதுறான் சின்ன எழுத்துல, to say like this I have already got the permission from my wife. பெண்ணின் வயிற்றிலே பிறந்தவர்கள் தான். பெண்களுக்கு அடங்காமல் வேறுக்கு யாருக்கு அடங்க முடியும்? பெண்கள் எந்த இடத்துக்கு போனாலும் தெரிந்தோ தெரியாமலோ அவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கிறார்கள் ஜனங்கள். ஆகினால தாய் குலத்திற்கு என்றுமே மரியாதை மதிப்பு அதிகம். அழைக்கிற போதே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படித்தான் பேச ஆரம்பிக்கிறான். தாய்மார்களே பெரியோர்களே அப்படித்தான் ஆரம்பிக்கிறான். அதனால பெண்களுக்கு தனி இடம். அதனால்தான் ஆண்டவனை வழிபடும் பொழுது, அவனை தாயாக நினைத்து வழிபடும் பொழுது சுலபமாக பலன் கிடைக்கிறது. அந்த தாய்க்குத்தான் சக்தி. எத்தனை சக்தி? இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. அதுல 3. இச்சா சக்தி தன் இஷ்டம் போல் செய்யக்கூடிய சங்கல்பம் உடையது அந்த பரபிரம்மம். கிரியாசக்தி சங்கல்பத்தை செய்கையிலே கொண்டு வருகிறதும் அதுதான். அதனால் கிடைக்கின்ற பலன் ஞான சக்தி. அதுக்கப்புறம் நிறைய அக்கம் பக்கம் இருக்கு. ஆதிசக்தி, அந்தர சக்தி, பாஷ்ய சக்தி, நிறைய அஹிமா, லஹிமா, மஹிமா, ஈசித்வம், வசித்வம், பிராகாமியம், புத்தி, சித்தி, இப்படி 8 பிரிவுகள். அனிமாதி சித்திகள், சக்திகள், 8 சக்திகள். அப்புறம் நவசக்திகள். ஒண்ணு வேணாயா, சிவம் சக்தி 2 இருக்கு நம்முடைய சமயத்துல வழிபடுவதற்கு. சிவனுக்கு பாருங்க, வருஷத்துக்கு ஒரு நாள் விழா சிவராத்திரி, ஒரே ராத்திரி. அம்பிகைக்கு நவராத்திரி 9 ராத்திரி. அவளுக்கு ஏற்றம் கூட. சிவனுக்கு ஒரு ராத்திரி, அம்பிகைக்கு 9 ராத்திரிகள். அப்பேற்பட்ட அம்பிகையை வழிபடுவோமானால் விரைவிலே அந்த பரபிரம்மத்தின் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கிறது என்று அகஸ்தியர் போன்ற மகரிஷிகள் எல்லாம் வழிபட்டு நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். தாரகாசூரன் என்னும் பெரும் அரக்கன் அநேக தவமையற்றுகிறான். பூமாதேவியினுடைய புத்திரன் அவன். அநேக வரம் பெறுகிறான். இறைவனை குறித்து தவமையற்றி நிறைய சக்திகளை பெறுகிறார். அதிகமான சக்திகளை பெற்றவுடனே ஆணவம் வருகிறது. மனிதனுக்கு ஏதாவது ஒண்ணு அதிகமா இருந்தா அகங்காரம், ஆணவம் வரும். ஈகோ. அத ஈகோன்னு அழகா வச்சான் பேரு இங்கிலீஷ்ல. YEEGO. அது EGOன்னு படிக்கப்படாது. ஈ அப்படின்னா நீ, கோ போய் தொலைன்னு அர்த்தம். ஆணவமே போய் தொலை சொல்லணும். ஈகோ. அந்த ஈகோ இல்லாத மனுஷனே நல்லா பாட தெரிஞ்சவனா இன்னொரு பாட்டுக்காரனும் ஒத்துக்க மாட்டான். நல்லா மிருதம் அடிக்கிறவனா இன்னொரு வித்வான ஒத்துக்க மாட்டான். நல்லா வயலின் வாசிக்கிறவனா இன்னொரு வயலின் வித்வான ஒத்துக்க மாட்டான். பெரிய சயின்டிஸ்ட இன்னொரு சயின்டிஸ்ட ஒத்துக்க மாட்டான். உலகத்துல ஏதாவது ஒரு சக்தி நம்மிடத்துல கூட இருந்தா அடுத்தவனை மதிக்க மாட்டான். ஏராளமான சக்திகளை பெற்ற காரணத்தினால தாரகாசுரனுக்கு ஆணவம் தலைவிரித்து ஆடுகிறது. இறைவனை குறித்து தவமையற்றி வரம் கேட்டா சாகா வரம் கொடுன்னா ஆண்டவன் சொன்னா, உலகத்துல எவனா இருந்தாருண்டா பிறந்து விட்டால் செத்தே ஆக வேணும். அதனால்தான் பாருங்கள், ஆண்டவன் போட்ட சட்டத்தை ஆண்டவன் கூட மீறுவது கிடையாது. அவதாரம் என்று பார்த்தால் நாரணன் ஒருவனே இப்புவியிலே அடிக்கடி அவதாரம் எடுத்திருக்கிறார். மத்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமனாவதாரம், பார்காவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், கல்கி அவதாரம், இப்படி அநேக அவதாரங்கள். மனிதனாக உருவெடுத்தது ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம். முடிவு எப்படி பாருங்க, ராமன் கடலிலே இறங்கி உடலை துறந்தார். கண்ணன் காலிலே அடிபட்டு உடலை துறந்தார். ஆக உலகத்திலே மனிதனாக பிறந்து விட்டால், ஜீவனாக பிறந்தாலும், எப்படி பிறந்தாலும் பிரிவு என்பது ஒன்று உண்டு என்பதை தான் போட்ட சட்டத்தை தானே மீறக்கூடாது என்று அவதார முடிவுகளிலேயும் ஆண்டவன் நமக்கு காட்டிக் கொடுக்கிறார். சாதாவரம் கேட்ட உலகத்திலே பிறந்தவன் எவனா இருந்தாலும் அழிந்தாகவனா, அதை தவிர வேறுகள். நான் போரிலே வல்லவன், பராக்கிரமசாலி, புஜபல பராக்கிரமம் இருக்கிறது. மும்மூர்த்திகளாலும் என்னை வெல்ல முடியாமல் இருக்க வேண்டும், வரம் தந்தேன் என்றார். 33 கோடி தேவதைகள் என்னை எதிர்த்து நிற்க முடியாது, வரம் தந்தேன். ஒருவேளை எனக்கு
சாவு ஏற்பட வேண்டும் என்று இருந்தால் அது ஒரு சிறு பாலகனால் தான் ஏற்பட வேண்டும் என்று கேட்கிறான் வரம். ஏன்னா சின்ன பையன் இவனை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு இவனுக்கு ஒரு நம்பிக்கை ஆணவத்தினால. ஒரு சிறு பாலகன், அதுவும் அவன் ஒரு பெண்ணுக்கு பிறந்தவனாக இருக்கக்கூடாது. இது நடக்குமா? இந்த பையன் கெட்டிக்கார யாரா இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு வயத்துல கருவிருந்து தான் பிறக்கணும், ஆணுக்கு பிறக்க முடியாது. பெண்ணுக்கு பிறந்த ஒரு பாலகனால் என்னை வதம் செய்ய முடியும். தந்தை என்ன இருமாப்பு அதிகமாகியது. ஒரு பெண்ணுக்கு பிறந்தவன் யாருமே என்னை எதிர்த்து நிற்க முடியாது, அதுவும் பாலகனா இருந்தால் நிச்சயம் முடியாது. இந்த புராண கதைகள்லாம் எதுக்கு தெரியுமா? ஏங்க இப்படி எல்லாம் இருக்குமான சில பேர் காப்பான் அசட்டுத்தனமா. புராணங்களின் வாயிலாக நமக்கு பல அறிவுரைகளை சொல்லுவதற்காக இப்புராணங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆணவம் மிகுந்து அகங்காரம் மிகுந்து நீ காணப்பாடுவாயானால் ஏதோ ஒரு வழியிலே உனக்கு ஆபத்து வந்துவிடும், ஜாக்கிரதை என்பதை புரிந்து கொள்ளதான் புராணங்கள் நமக்கு அறிவுரைகள் கூறுகின்றன. சிவபெருமானுடைய திவ்ய ஞான நேத்திரமான 3வது கண்ணிலிருந்து 6 பொறிகள் தோன்றின மன்மதனை அழிப்பதற்கு. மன்மதன் அழிந்தான். ரதிதேவி பிரார்த்தனை செய்ய மீண்டும் மன்மதனை உற்பத்தி செய்து உன் கண்ணுக்கு மட்டும் அவன் புலப்படுவான் என்று அருள் பண்ணினார் சிவபெருமான்.